ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி ஒரு வீடியோவோட தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி கிருத்திகை இல்லையா? ஸோ அந்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால காலம்பரவே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாமிக்கு நான் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம், சக்கரை பொங்கல் அண்ட் ஒரு டம்ளர் பால் தான் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டேன். காலம்பரம் மருதமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு முடிவு பண்ணி மருதமலைக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றது வந்து முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நாங்கள் பக்கத்தில் இருக்க மருதமலைக்கு போயிருந்தோம். ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால மருதமலையில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். இவ்வளோக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஆனால் டிராஃபிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஹவர் பக்கம் நின்றுப்போம். காரெல்லாம் அப்படியே ஊர்ந்து எறும்பு ஊறுற மாதிரி ஊறி தான் போச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு 15 யானை கூட்டம் வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சோம். அப்புறம் தான் வந்து கார்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. காலம்பர ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ், அந்த கோபுர தரிசனம் ரொம்பவுமே அழகாக இருந்தது கிளைமேட். ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் பையனும். நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால சாப்பிடல. ஸோ ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டபடிக்கே காலையில் 5 மணிக்கே போனதுனால அப்படியே அமுளி தும்ளியாக கிடஞ்சிது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க ஒரு விலாகில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது எல்லாமா காட்டுவீங்க அப்படின்னு. ஸோ விலாகுனா அப்படி தான். நான் பர்சனலாக பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் பார்த்துருக்கேன். அந்த விலாக்ஸில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க செய்யும்போது, அந்த வேலையை செய்யும்போது நான் பார்க்கும்போது அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். சோர்ந்து ஒரு வேலை செய்யாமல் படுத்திருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக
பார்த்துட்டு அந்த வேலையை நான் போய் மடமடன்னு செஞ்சு முடிச்சிருவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து வீடியோஸில் அவங்க சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு வ்ளாக்ஸில் அவங்க போடுற சின்ன சின்ன டிப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்திருக்கு பர்சனலாக. ஸோ இது எத்தனை பேருக்கு இருந்திருக்குன்னு தெரில. அதனால தான் கண்டிப்பாக நான் வந்து எல்லா வ்ளாக்ஸ்லேயுமே இந்த மாதிரியான வீடியோஸ் நான் போடுறேன். இப்போது வீடு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலான லஞ்ச் மெனு தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து உலை ஊற்றி போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாதத்துக்கு வந்து நான் சாப்பாட்டுக்கு எப்போயுமே அரிசி வந்து ஊற வச்சு தான் செய்வேன் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பால் பாயசத்துக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ ஜவ்வரிசி போட்டிருக்கேன். என்னால் வந்து ஃபுல் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. சாப்பாடு வீடியோ எல்லாமே நான் ஷூட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக நான் என்னென்ன பண்ணியிருந்தேன், கிருத்திகை ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றத வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சாதம் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசம் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். அண்ட் கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். பாயாசம் நாட்டு சக்கரை போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை பண்ணியிருந்தேன். அண்ட் வடகம், மோர் மிளகா. இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு. ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நான் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் வேணும். ஏன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகிறதுனாலையும், என்னால் உண்மை சொல்லணும்னா அதுதான் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகிறது அப்படின்றதுனாலையும் நான் வந்து வீடியோஸ் என்னால் போட முடியறதில்ல. ஸோ தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணால் தான் வியூஸ் அதிகமாகும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இனிமேல் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.